இந்த வீடியோல என்ன மன்னிச்சிடுங்க. சாரி. இது நான் எதிர்பார்க்கல சீசன். எனக்கே பிடிக்கல. பார்க்குறவங்களுக்கு எப்படி பிடிக்கும்? ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு சேனல். நான் உங்கள் ஜமுனா. இன்னைக்கு இந்த வீடியோல மீஷோல பர்ச்சேஸ் பண்ணேன். அகைன் ஒரு ஃபெஸ்டிவல் கவுன்ஸ் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் வேர் பண்ணியிருக்கிறது ஒரு நல்ல ஒரு லாவெண்டர் வித் பிளாக் கலர்ல இருக்கு கவுன் தான் இது. இது எனக்கு டிசப்பாயிண்ட் பண்ண மாதிரியும் இருக்கு, டிசப்பாயிண்ட் பண்ணாத மாதிரியும் இருக்கு. ஃபர்ஸ்ட் எது நல்லா இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 1461. எஸ் பிட் காஸ்ட்லி தான், பட் ஒர்த் ஃபார் ப்ரைஸா இருக்கும் நான் நினைச்சேன். நோ இட்ஸ் நாட் ஒர்த் ஃபார் ப்ரைஸ். அப்கமிங் சொல்லிடுறேன். நல்ல ஒரு டைமண்ட் ஷேப்ல ஒரு நெக்கு நல்லா இருக்கு. அது ரொம்ப அழகா இருக்கு. ரொம்ப டீப்பாக இல்லை, ரொம்ப மேலும் இல்லை. ஓகே, நல்லா இருக்கு. பேக்கும் நல்லா டீப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஓரளவுக்கு ரொம்ப க்ளோஸ்டா இல்லை சொல்றேன், ரொம்ப க்ளோஸ்டா இல்லை. அண்ட் நாட்டும் கொடுத்துருக்காங்க அதுக்கு. அண்ட் இது ஷாலும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. இதெல்லாம் வெல்வெட் கிளாத்ல கொடுத்துருக்காங்க, பிளாக் கலரு. மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் சில்க்ல கொடுத்துருக்காங்க. ஹார்ட் சில்க் மாதிரி தெரியல, பட் ஆனால் லுக்ஸ் லைக் வந்து ஸ்பேஸ் சில்க் மாதிரி இருக்கு. இதெல்லாம் ஒரு எம்ப்ராய்டிங் ஒர்க்லாம் கொடுத்து ரொம்ப அழகா ஹைலைட் பண்ணி காட்டுது. இது நீங்க கோல்டன் ஆர்னமெண்ட்ஸ்லாம் போட்டு நீங்க வேர் பண்ணீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். நான் இது பேர் பண்றதுக்கு நான் மீஷோ வந்து வாங்கினேன். இந்த லாங் இயரிங், ஸ்டேட்மெண்ட் இயரிங் நான் போட்டுருக்கேன். நம்ம நிறைய வீடியோஸ்ல பார்த்து போடுவோம். இதுவும் நல்லா தான் இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கவுன் பார்த்தீங்கன்னா ப்ளீட்டியா இருக்கு. இதுல என்னன்னா எனக்கு கம்ஃபர்டபுளா இல்லை. எனக்கு மீடியம் சைஸ் ஆர்டர் பண்ண, மீடியம் சைஸ் ரிசீவ் ஆயிருக்கு. எனக்கு இந்த இடத்துல வந்து ரொம்ப டைட்டா இருக்கு. இங்க ஏதோ ஒரு ஒழுங்கா ஸ்டிச் பண்ணாத மாதிரி இருக்கு. இங்க தட்டா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஷர்ட் மாதிரி வந்து லிஃப்டடா இருக்குது. அப்படி லிஃப்டடா நிக்கணும். இது லிஃப்டடா இருக்கு. எனக்கு என்னமோ கையில மடக்கலாம் கொஞ்சம் குத்துது, ரொம்பவே குத்துது. எனக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க் வச்சிருக்காங்கல்ல, இதுக்கு வந்து என்ன பண்ணும், லைனிங் வச்சிருக்கேன். இங்க லைனிங் வைக்காதனால எனக்கு ஃபுல்லா இந்த இடத்துல குத்துது. எனக்கு அதோட டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கு. அதுக்கப்புறம் இதோட எட்ஜ்ல எல்லாம் வந்து ரொம்பவே குத்துது எனக்கு. ஸோ அதோட டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கு. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேஸ்லேயே பாத்தீங்கன்னா இடம் பத்தாம இல்ல கிளாத் பத்தாம வந்து அகைன் ஒரு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிப்பாங்க பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இந்த இதுலயும் பண்ணிருக்காங்க. அது நல்லா இருக்காது. அது ஒரு வந்து சிங்கிள் டயர் டபுள் டயர் மாதிரி வச்சிருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். பட் ஆனால் ஸ்பேஸ் பத்தாம இங்க பார்த்தீங்கன்னா கார்னர்ல இருந்து இப்படி எது அவங்களுக்கு வச்சுக்கலாம். இப்போ அதுவே வந்து வெறுமனே வேணுமே வந்து பாதி பாதி கட் பண்ணிட்டு அங்க ஒரு லேயர் வச்சிருந்தாங்கன்னா தெரிஞ்சுக்காது அசிங்கமா. அது ஒரு சிங்கிள் டயர் மாதிரி இருந்திருக்கும், நல்லா இருக்கும் அது. அந்த மாதிரி பண்ணாம இவங்க இது பண்ணது வந்து ஒரு நல்ல ஃபினிஷிங்கா தெரியல எனக்கு. ஸ்டிச்சிங் கொஞ்சம் வந்து பிடிக்காத மாதிரி ஐ ஃபீல். இங்கேயும் குத்துது எனக்கு. இங்கேயும் கொஞ்சம் பஃபியா தூக்கி நிக்குது. மேபி இங்க வந்து வெல்வெட் கிளாத்தா இருக்கிறதுனால மேபி பஃபியா இருக்குன்னு நம்ம வச்சுக்கலாம் பார்த்துக்கோங்களேன். பார்க்க ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு சீரியஸாவே. 1400 வர்த்துன்னு சொன்னீங்கன்னா தாராளமா வாங்கலாம்னு சொல்லுவாங்க பார்க்கும்போது. பட் ஆனா உள்ளுக்குள்ள இவ்வளோ மிஸ்டேக்ஸ் இருக்கு. இது இல்லாம இவங்க இந்த ஒரு செல்லர் கிட்ட தான் இருக்கு, வேற எந்த செல்லருக்கும் இல்லைன்னா சர்ச் பண்ணி பார்த்துட்டேன். அண்ட் மோரோவர் என்னன்னா ஒரு பேட் நியூஸ், அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆயிடுச்சு. சாரி, நான் ரீஸ்டாக் ஆகும்போது திரும்ப அப்டேட் பண்ணிடுறேன் டிஸ்கிரிப்ஷன்ல. நான் ஸோ செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒரு ஃபுல் வீடியோ கட் பண்ணி பார்த்தலாமா? செயலால் நினைக்கிறேன் நீயும் சொன்ன சொல்லை நம்பி இன்னும் உலகில் இருக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் நான் பார்க்க போறது நான் வேர் பண்ணியிருக்கிறேன் இந்த ப்ளூ வித் பிங்க் கலர் தான். ப்ளூ பிங்க் கலர் சொல்லுவேன், ப்ளூ இதெல்லாம் மல்டி கலர்னு சொல்லலாம். நம்ம மாடல் பார்த்தவங்க தெரிஞ்சிருக்கோம். எஸ், அதெல்லாம் ஒரு அனார்கலி ட்ரெஸ். இது ரொம்ப நல்லா இருக்கு. இது ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 774. எஸ், ஓகே, நல்லா தான் இருக்கு. இதோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா சில்க்குன்னு கொடுத்துருக்காங்க. எஸ், கொஞ்சம் வளவலான்னு இருக்கிறா, அவ தின்னா இருக்கிறா, செம தின்னா இருக்கிறா. இதுக்கு வந்து லைனிங் கொடுத்துருக்காங்க. லைனிங் பார்த்தீங்கன்னா நல்லா எனக்கு ஆங்கிள் லென்த் வரைக்குமே இருக்கு லைனிங். டாப்போட ஹைட் பார்த்தீங்கன்னா எனக்கு கால் கொலுசு பாருங்க அது வரைக்கும் இருக்கு எனக்கு. இது என்ன கொஞ்சம் நெக் டீப் ஃப்ரண்ட் எனக்கு. பேக்கும் தான் டீப் தெரியுது உங்களுக்கு. இதுக்கு நாட் வேற கொடுத்துருக்காங்க டீப்புன்றதுனால. ஆப்வியஸா கொடுத்து ஆகணும். இதை ரொம்ப நெக் வளைஞ்சி நிக்குது எனக்கு. இவ்வளவு தூரம் நிக்குது எனக்கு. நான் நாட் போட்டுதான் கொஞ்சம் ஸ்டப்பா நிக்கிறேன் எனக்கு. ஹேண்ட் ஸ்லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹேண்ட் கொடுத்துருக்காங்க. பட் கொஞ்சம் லூஸா இருக்கு. நம்ம ஆர்டர் வேணா பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ் ஆர்டர் பண்ண மீடியம் சைஸ் ரிசீவ் ஆயிருக்கு. பட் கரெக்டா இருக்கு. இல்லை எழுத்துப்பட லூஸா தெரியும், பட் ஆனால் கரெக்டா இருக்கு. பார்க்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல பிடிக்காத ஒரு என்னன்னா நெட். கொஞ்சம் ஷிஃபான் கிளாத்ல கொடுத்துருக்கலாம், கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஐ ஃபீல். மற்றபடி பிடிச்சிருக்கு. ஷாலோட கலர் நல்லா தான் இருக்கு. பட் ஆனால் இதுவும் ஹெவி, இந்த ட்ரெஸ்ஸும் ஹெவி, பார்க்க ஹெவி. அந்த ஃபுல் ஆர்னமெண்ட்ஸ் அண்ட் இது நம்ம கேரி பண்ணுறது நல்லா இருக்காது. ஷிஃபான் கிளாத் கொடுத்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும்னு, கம்ஃபர்டபுளா இருக்கும் நமக்கு அப்படின்னு எனக்கு தோணுது எனக்கு. மற்றபடி ஓகே, ப்ரீவியஸா அதுக்கும் வந்து பேண்ட் கொடுக்கல, எதுக்கும் வந்து பேண்ட் கொடுக்கல. ஓகே, ஒரு நாள் நல்லா தான் இருக்கு. இதோட ஃபுல் வீடியோ கரெக்ட் பார்த்துலாமா?
ஓகே, நெக்ஸ்ட் நான் பார்க்க போறது இந்த ராணி பிங்க் கலர்ல இருக்க இந்த அனார்கலி தான் பார்க்க போறோம். எஸ், அனார்கலி சொல்லலாம், மேக்ஸி சொல்லலாம், கவுனுன்னு சொல்லலாம் நம்ம. இது வந்து எப்படி வேணா சொல்லலாம். லாங்கா இருக்கிறது, அனார்கலியா இருக்கிறது எப்படி வேணா நம்ம சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது கலர் நல்லா இருக்கு. இதுல நிறைய கலர்ஸ் இருக்கு. பட் கலர்ஸ் மட்டும் இல்ல, டிசைன்ஸே சேஞ்ச் ஓவர் ஆகுது. பார்டர்ல பெருசா இருக்குன்னா அது சின்ன சின்ன பார்டர் இருக்கும், இல்ல வேற வேற கலர்ஸ்ல இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. இந்த பேட்டர்ன்ல இல்ல. ஆனா இதெல்லாம் இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. செக்டு பார்டர் எனக்கு மோஸ்ட்லி ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அதான் இது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. நல்லாவே இருக்கு. நல்ல பெரிய பார்டர் இது அவங்களுக்கு. இதோட நல்ல பெரிய பார்டர். என் முட்டி முடிய பார்த்தீங்கன்னா அந்த முட்டி கீழே இருந்து இவ்வளோ பெருசு இருக்கு. என் தரையில பெறது ஆக்சுவலி இந்த கவுனு அந்த அளவுக்கு ஃப்ளோவியா இருக்கு. இதுக்கு லைனிங் கொடுத்துருக்காங்க. லைனிங் பார்த்தீங்கன்னா நம்ம தின்னதா இருக்கு. ஓகே, பட் என்ன எனக்கு இந்த இடத்துல குத்துது. இந்த ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா ஜாகார்ட் கொடுத்துருக்காங்க. இது பார்ச்சிட்ட மாதிரி இருக்குல்ல. பிங்க் லைட்டா பளிச்சுன்னு இருக்கும். லைட் கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியுற மாதிரி இருக்கு எனக்கு. அது ஒரு அப்படி இருக்கு. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 664. ஓகே, ரேஞ்சுக்கு ஏற்ற குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம அதுக்கெல்லாம் எதுவும் குறை சொல்லக்கூடாது. நல்லா இருக்கு. பட் எனக்கு இன்னும் இந்த இடத்துல விட லைட்டாக குத்துற மாதிரி எனக்கு ஃபீல். ஏன்னா அந்த ப்ளீட்ஸை மடிச்சு வச்சு இந்த ஜரி குத்துதுன்னு நினைக்கிறேன் எனக்கு இந்த இடத்துல. அது மட்டும் தான் எனக்கு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கு. மற்றபடி எனக்கு எல்லாமே நல்லா தான் இருக்கு. நல்லா இவ்வளோ தூரம் ஸ்லீவ்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்லீவ்ஸ் கொஞ்சம் லூஸாக இருக்கு. நம்ம வேணா டைட் பண்ணிக்கலாம் நம்ம. நல்லா ஒரு மீடியமான ஒரு நெக் டிசைன் கொடுத்துருக்காங்க யூனிக்ல. இதுல என்ன ஒரு ஹைலைட்னா, இப்போ ரீசெண்டா வந்து பிளவுஸ் டிசைன்ஸ்லாம் வந்து பாத்தீங்களா, பேட்சா வந்து நாட் போடுற மாதிரி, இல்லைன்னா டிசைன்ஸ் இந்த கவியா வர மாதிரி, அந்த மாதிரி நிறைய டிசைன். அந்த மாதிரி கொஞ்சம் கிரியேட்டிவா வந்து நமக்கு பேக் நாட் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் வீடியோ கரெக்ட் பார்த்தலாமா? அடி உன் மூச்சினை மெல்ல நான் கேட்கிறேன். அந்த ஓசைக்கு இணையான இசை இல்லையே. உந்தன் கூந்தல் மூடி கொஞ்சம் அசைகின்றது. அந்த அசைவுக்கு நடனம். ஓகே, நெக்ஸ்ட் நான் பார்க்க போறது இந்த மெரூன் கலர்ல இருக்க இந்த மேக்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த கவுன் தான் பார்க்க போறோம். இது பார்த்தீங்கன்னா வந்து டிஃப்ரெண்ட் டைப்பு. இது வந்து ஓவர் கோட் மாதிரி. இது நம்ம ரிமூவல் பண்ணிக்கலாம். வேணா நீங்க ரிமூவ் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்களுக்கு வந்து ஸ்லீவ்லெஸ் டாப்பாக தான் இருக்கு. ஸ்லீவ்ஸ் இருந்தால் கூட நம்ம தனியாக போட்டுக்கலாம் நம்ம. பட் ஸ்லீவ்லெஸ்ஸாக தான் இருக்கு. ஸ்லீவ்லெஸ்ஸாக ப்ரிஃபர் பண்ணுற பர்சன் இருந்தீங்கன்னா அது ஆல்மோஸ்ட் ரெண்டுத்துக்கும் யூஸ் ஆகும். ரெண்டு அக்கேஷனுக்கு வேற டிஃப்ரெண்ட் ட்ரெஸ் போட்ட மாதிரி நம்மளுக்கு இருக்கும். நம்மளுக்கு நல்லா இருக்கும். அதுவும் இந்த ரேஞ்ச் பார்த்தா 554 தாராளமாக வாங்கலாம். ரேட்டுக்கு ஏற்ற குவாலிட்டின்னு சொல்லலாம். நல்லாவே இருக்கு. 500க்குலாம் வந்து இவ்வளோ தூரம் மேக்ஸி வந்து கொடுக்குறது தாராளமாக வாங்கலாம். இதோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா டஃபிடா சில்க்னு கொடுத்துருக்காங்க. சத்தியமாக நீங்கள் அது என்ன சில்க்குன்னு தெரியல. வேணா சில்க் பிளெண்டு இல்லை ஹார்ட் சில்க் அந்த மாதிரி சொல்ல நினைக்கிறேன். ஏன்னா யூஸ் பண்ண ப்ராடக்ட் மாதிரி தான் இருக்கு. இது வந்து லிட்டரலி வந்து மீஷோவில் வந்து ஒரு ப்ளவுஸ் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த பர்சன் தெரியும். ஹூக்ஸ்லாம் வந்து ரொம்ப லூஸாக இருக்கு. நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்லா கொஞ்சம் அழுத்தி விட்டுக்கோங்க ஒரு ஒரு ஊக்குமே. ஏன்னா எல்லாம் கலண்டுடுது. அது ஒரு கொஞ்சம் இது தொல்லையா இருக்கும். அதான் சொல்றேன். நல்ல க்ளோஸ் நெக் இது. இங்க பாருங்க மீடியம் சைஸ் தான் நானு. நம்புங்க. டேக் வெளியே வச்சிருக்காங்க. அது கொஞ்சம் நல்லா இல்லை. ஓகே ஃபைன். பேக்கில் கொஞ்சம் நல்லா க்ளோஸ்டு நெக்கு. இந்த ஹைட்டில் இருக்க பார்டர் தான் வந்து கீழே பார்டராக கொடுத்துருக்காங்க. ஓகே, ஒரு நல்லா இருக்கு. ஹைட் பார்த்தீங்கன்னா நல்லாவே தாராளமாக கொடுத்துருக்காங்க. என் கால் இந்த இதுக்கு பாதம் அதெல்லாம் ஒராசுது அந்த அளவுக்கு இருக்கு. இதுக்கு வந்து லைனிங் கொடுக்கல. இங்க மட்டும் மேலே இது இருக்கிறது தான் லைனிங் கொடுத்துருக்காங்க. மற்றது கீழே வந்து லைனிங் கொடுக்கல இதுக்கு. ஓகே, ஓரளவு ஓகே. இதுல ஓரளவு 4 கலர்ஸ் இருக்கு. இந்த கலர் ஒன்று. இது வந்து ரெட்டும் கொடுத்துருக்காங்க. ரெட்டு மாதிரி கன்சிடர் இல்லை. இது மெரூன் மாதிரி இருக்கு. ஒன்று லாவெண்டர் அண்ட் ப்ளூ அண்ட் கிரீன்ல இருக்கு. எஸ், பார்க்க ட்ரெடிஷ்னலாகவும் இருக்கு. எனக்கு பிடிச்சதா இருக்கு. இதோட ஃபுல் வீடியோ கிடையாது பார்த்துலாமா? உண்மையில் நான் ஒரு கடிகாரம். ஏன் சுற்றுகிறோம் என்று தெரியாமல் சுற்றுதமா இங்கு என் வாழும் உண்மையில் என் மனம் மெழுகாகும் சில இருட்டுக்குத்தானது. ஓகே, லாஸ்ட் டைம் என்ன பார்க்க போறது ட்ரெஸ் தான். மாடலுக்கே பார்த்தா தெரிஞ்சிருக்கும். நான் இது இன்னும் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு மாடலுக்கு. வட எனக்கு இன்னும் பார்த்தோன்னே என்ன இதுன்ற மாதிரி நல்லாவே இதை பிடிக்கல எனக்கு. அந்த மாதிரி இருக்கு. என்னமோ ஏதோ தெரியாம வாங்கிட்டேன். எனக்கு இந்த வீடியோல இந்த பர்டிகுலர் வீடியோல வந்து எனக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபைடுன்னு சொல்ற அளவுக்கு எதுவுமே இல்லைன்னு நான் நினைக்கிறேன். எஸ், சாட்டிஸ்ஃபை ஆகல. ப்ளூ கலர் வேணா கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பட் சீசா லூஸா இருந்துச்சு, அவ்வளவுதான். மற்றபடி எனக்கு எதுவுமே விருப்பமா இல்லை. இதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 492. ஓகே ஓகே. இதோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா காட்டன் சில்க்னு கொடுத்துருக்காங்க. கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கு. அதான் நான் வாங்கினேன். சீசா மாடல் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஆனால் சைஸ் மீடியம் தான் ஆர்டர் பண்ண. மீடியம் சைஸ் தான் ரிசீவ் ஆயிருக்கு. ஆனால் ரொம்ப ஃபிட்டிங்காக இருக்கு. நான் பெண்ட் பண்ணி விட்டுருக்கேன். இங்கேயே பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நான் மீடியம் சைஸ் சரிதா. நல்லா இல்லை. அதனால பிடிக்கல எனக்கு. என்னமோ ரொம்ப டைட்டா இருக்குன்ற மாதிரி இருக்கு. ரொம்ப கரெக்டா இல்லை. டைட்டா இருக்கு. உள்ள லைனிங் கொடுத்துருக்காங்க. லைனிங் ஏதோ பேருக்கு கடமைக்கு கொடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க. அதுவும் சத்தியமா நல்லாவே இல்லை அது. எனக்கு இந்த ஹால்ல எதுவும்
சாட்டிஸ்ஃபைடு இல்லாத மாதிரி இருக்கு அந்த ப்ளூ கலர் தவிர. தெரியல. அதுவும் இந்த பர்டிகுலர் நான் இப்போ வேர் பண்ணுற ட்ரெஸ் பார்த்தா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆன மாதிரி இருக்கு எனக்கு. ப்ரீவியஸாக பார்த்த ட்ரெஸ் வந்து கலர் கொஞ்சம் மொக்கையாக இருந்துச்சு, ரொம்ப பளிச்சுன்னு இருந்துச்சு. ஐ மீன் நம்ம ஏதோ ஒன்று சாட்டிஸ்ஃபைட் இல்லாத மாதிரி இருக்கு ஒரு ட்ரெஸ்லையுமே. என்ன ஆச்சுன்னு தெரில எல்லாமே. ஓகே ஃபைன். இதோட ஃபேப்ரிக் பார்க்க ஓகேவா இருக்கு, பட் ஆனால் என்னமோ மொட்டப்பா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏதோ தெரியுது அவங்களுக்கு இப்படி இருக்கு பாருங்க, மொட்டப்பா இருக்கு மாதிரி. என்ன சொல்றது, கம்பளி துணியா அந்த மாதிரி இருக்கு. இதுக்கு லைனிங் நான் சொன்னேன், லைனிங் எது குடுத்தாலும் தெரியல. இப்படி இன்னும் ஷேப்பியாக கொடுத்துருக்காங்க லைனிங்கை. இங்கே அப்படி டைட்டாக இருக்கு எனக்கு. இதுவும் ரொம்ப டைட்டாக தான் இருக்கு, பிடிக்கல. சாரி, இது ஓவரால் 6 கலர்ஸ் இருக்கு. 6 கலர்ஸுமே கேவலமாக தான் இருக்கு. ஒன்று மட்டும் தான் வந்து பார்க்க நல்லா இருக்கே, கலர் காம்பினேஷனுக்காக தான் வாங்கினேன். அதுவுமே வந்து அப்படின்ற மாதிரி இருக்கு. சாரி, அடுத்த ஹாலில் நான் ஏதாவது நல்லதாக எடுத்து வர நான் ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. இந்த வீடியோவில் என்ன மன்னிச்சிடுங்க, சாரி. எதிர்பார்க்கல, லாஸ்ட் வீடியோ மாதிரி நல்லா இருக்கும்னு நினச்சேன், பட் ஆனால் இது நான் எதிர்பார்க்கல சீசன். எனக்கே பிடிக்கல. பார்க்குறவங்களுக்கு எப்படி பிடிக்கும்? பிடிக்காதுல்ல, அதே தான். மன்னிச்சிடுங்க. அட்லீஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் நல்லா தான் எடுத்துகிட்டு வரேன். இந்த வாட்டி என்ன மன்னிச்சிடுங்க. இதோட ஃபுல் வீடியோ காட்டுறேன், எப்படின்னு பார்த்துடலாம். போன்ற கண்ணித்தேன் அவள் பேர் சொல்லி தித்தித்தேன், அது ஏன் என்று யோசித்தேன், நடனான் என்று சுவாசித்தேன், காதோடு மௌனங்கள் இசைவாக்கின்றன. ஓகே, வீடியோ எனக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு மாதிரி உங்களுக்கும் பிடிக்கலையா, இல்லை எந்த நான் சேஞ்ச் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு உங்களோட ஆனஸ்ட் ரிவ்யூவை எனக்கு கமெண்ட் செக்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோக்கு அப்டேட் பண்ணிக்க எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் அது என்ன ஏதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்ல வேண்டாம், எது நல்லா இல்லை பர்டிகுலராக அப்படி சொன்னீங்கன்னா எனக்கு சேஞ்ச் பண்ணிக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். மனிதன் பாய் ஃப்ரம் ஜம்னா. நன்றி, வணக்கம், பாய் மக்களே.